அனைவருக்கும் வணக்கம்ப்பா. சர்வேயர் கம் டிராஃப்ட்ஸ்மேனோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆர்சிசி சப்ஜெக்ட். ஓகே, அதில் தான் பார்க்க போகிறோம். ஆர்சிசி சப்ஜெக்ட்னா எங்க சார் சிலபஸில் இல்லைன்னு கேட்காதீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி யூனிட் 8ன்னு உங்கள் சிலபஸில் இருக்கும். அதில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் டாப் கொஷின்ஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே தான் இது இருக்க போகுது இந்த கொஷின் அண்ட் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகே, ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு டிஎன்பிசி ஆன்லைன் கோர்சஸ் இப்போ அந்த சிடிஎஸ்சிக்கு வந்துட்டு ரோடு இன்ஸ்பெக்டர் டிராஃப்ட் சர்வேயர் கம் டிராஃப்ட்ஸ்மேன் ஒர்க் ஷாப் கேல்குலேஷனுக்கு டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ரெக்கார்டட் கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் PYQ இது 3 சேர்த்து 1400, தனித்தனியாக வேணும்னா 1000, ஸோ 400, இது 350. ஓகே, சர்வேயர் கம் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு உங்களுக்கு 400 டெஸ்ட் பேட்ச் மட்டும். ஒர்க் ஷாப் கேல்குலேஷனுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு 1000. டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு வேணும் சார் அப்படின்னா வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் மட்டும் வந்துட்டு 400. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா வில் சென்ட் யூ த டீடைல்ஸ். ரோடு எல்லாத்துக்குமே டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ஒரு 3-4 டெஸ்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்தராக நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களை டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணி ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இல்லை கொடுத்துருக்க நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். வீடியோக்குள்ளார போகலாம். So first, the smallest measurement that can be taken on a main scale. மெயின் ஸ்கேலில் எடுக்கக்கூடிய மிகச்சிறிய அளவீடு டேஷ் என்று அழைக்கப்படும். ஸோ மெயின் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ MSD மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய சிறிய அளவுக்கு பேர் மெயின் ஸ்கேல் அளவீடு. ஓகேங்களா? மெயின் ஸ்கேல் அளவீடு அதான் மெயின் ஸ்கேல் டிவிஷன் MSD அப்படிம்பாங்க. ஓகே, 12 mm diameter round bars weight per meter is 12 மில்லிமீட்டர் விட்டம் உள்ள உருளை கம்பியின் எடை டேஷ் மீட்டர் எவ்வளவு. ஓகே, எடை ஒரு மீட்டருக்கு வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாரோட டயமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஓகேங்களா? இதான் வந்துட்டு ஃபார்முலா. ரைட்டா? இதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. d² டிவைடட் பை 162 வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஓகே, யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். அதோட ஸ்டீலோட டென்சிட்டி இல்லைனா யூனிட் வெயிட் 7850 per kilogram per m³ இருக்குல்ல, அதுல இருந்து இதை டெரைவ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் d²ங்கிறது டயமீட்டர். ஓகேங்களா? டயமீட்டர். ஓகே, டயமீட்டர் ஒரு நிமிஷம். ஓகே, டயமீட்டர். ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 12² டிவைடட் பை 162 144 by 162 சிம்பிளிஃபை பண்ணால் 0.89. ஸோ ஆப்ஷன் சி 0.89 kilogram per meter. ஓகே, In reinforcement cement concrete, steel bars are cranked at an angle of, okay, so crank என்ன ஆங்கிள் பண்ணுவோம் அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு 45 டிகிரி. வலுவூட்டப்பட்ட சிமெண்ட் கான்கிரீட்டில் ஸ்டீல் கம்பியின் வளைத்தலின் கோணம் என்ன அப்படின்னு கேட்குறேன். கிராங்க் மடிக்கிறத வந்துட்டு எப்பயுமே 45 டிகிரி தான் வந்துட்டு மடிப்போம். ஓகேங்களா? பீம் பக்கத்தில், ஸ்லாப் பக்கத்தில். ஓகே, ஸோ அந்த பக்கத்தில் வந்துட்டு 45 டிகிரி இந்த மாதிரி தான் வந்துட்டு மடிப்போம். எதுக்கு இந்த மாதிரி மடிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல டென்ஷன் கிரியேட் ஆகும். ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, சப்போர்ட்ல வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் டென்ஷன் வந்துட்டு மேக்ஸிமமா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்றதுக்காக வந்துட்டு அதை வந்துட்டு சப்ரஸ் பண்றதுக்காக தான் வந்துட்டு கிராங்கை வந்துட்டு நம்ம இப்படி இது பண்றது. ஓகேங்களா? இதை டைரக்டா போட்டோம் அப்படின்னா தூக்கிடும், ஓரத்துல வந்துட்டு லிஃப்ட் ஆயிரும். ஓகே, மினிமம் டயமீட்டர் ஆஃப் மெயின் பார் ப்ரொவைடட் இன் அ பீம். ஓகே, மினிமம் அதாவது பீம்ல வந்துட்டு மினிமம் டயமீட்டர் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஓகே, பீமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு தியரிட்டிக்கல், ப்ராக்டிக்கல் அப்படின்னு. தியரிட்டிக்கல் IS 456 கோட் புக் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு 10 mm கொடுத்தா போதும். ஸோ இதுக்கு ஆன்சர் 10 mm தான். ஓகே, 10 mm தான். பட் சைட்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீமுக்கு மினிமம் வந்துட்டு 12 mm நாச்சும் கொடுப்போம். ஓகே, சைட்ல ப்ராக்டிக்கலா ஓகே மினிமம் 12 mm நாச்சும் கொடுக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 10 mm. ஸோ பீமோட மினிமம் டயமீட்டர், பார் டயமீட்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு இதான். Grade 33 cement. Okay, grade 33 cement defining compressive strength in. Okay, grade 33, grade 43, grade 53 எது கேட்டிருந்தாலும் அதாவது டேஷ் நாட்களில் 33 தர சிமெண்டின் முழுமையான அழுத்த வலிமை அடையும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளவு நாள்ல அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 28 நாள். ஸோ 28 நாள்ல என்ன ஸ்ட்ரென்த் வருதோ அதை தான் கிரேடா வைப்பாங்க. ஓகே, 28 நாள்ல 33 நியூட்டன் பெர் mm² வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ கேரக்டரிஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஸோ நியூட்டன் பெர் mm² வந்துட்டு இருக்கும் அதோட யூனிட். ஸோ அது வந்துட்டு 33 நியூட்டன் பெர் mm². ஓகேங்களா? mm² அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம கிரேட் 33 அப்படிங்கிறோம். ஸோ 28 நாட்கள். ஓகே, 28 நாளில் என்ன ஸ்ட்ரென்த் வருதோ அதான்.
A two-way slab provision of torsion reinforcement must be provided. So two-way slabல torsion reinforcement இப்போ இந்த கார்னர்ல எல்லோ கலர்ல இருக்குல்ல இதுதான் torsion reinforcement வந்துட்டு கொடுப்பாங்க. இது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு கார்னர் வந்துட்டு லிஃப்ட் ஆயிரும் இல்லைனா ஓகேங்களா. கிராங்குக்கு என்ன சொன்னோம் அதே மாதிரி கார்னர் வந்துட்டு இப்படியே தூக்கிடும் ஓகேங்களா. இல்லைனா ஏதாவது வந்துட்டு கிராக் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பார்ஸ் வந்துட்டு டார்ஷனல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு கொடுப்போம். ஸோ இது எங்கெங்க கொடுப்போம் அப்படின்னா 4 கார்னர், ஏன்னா அது 2-way ஸ்லாப்னால 4 கார்னர்லையும் கொடுத்தாதான் வந்துட்டு தூக்காம இருக்கும். இருவழி ஸ்லாபிற்கு டார்ஷன் வலுவூட்டல் டேஷ் கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். ஸோ அனைத்து மூலைகளிலும் வழங்கப்பட வேண்டும். ஓகே, இல்லைனா வந்துட்டு தூக்கிக்கும். column which have lengths less than dash times the respective diameters of respective diameters or slenderness ratio less than 32 or short columns. Okay, so இந்த ஷார்ட் காலத்துக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷார்ட் காலம் ஷார்ட்டுக்கு வந்துட்டு 8 டைம்ஸ் ஓகேங்களா, 8 டைம்ஸ் டயா. இன்னொன்று வந்துட்டு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்துட்டு 32. ஓகே, ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 8 டைம்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ இதே பார்த்தீங்கன்னா லாங் காலம்ஸுக்கு வந்துட்டு இதோட இது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ 120 இருக்கும் ஓகேங்களா. ஸோ 30 டைம்ஸ் வந்துட்டு வரும், 30 டைம்ஸ் டயா அப்படின்னு வந்துட்டு வரும். ஓகே, 30 டைம்ஸ் ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, 30 டைம்ஸ் டயா தானே. கரெக்ட். ஓகே, ஸோ லென்த் டு டயமீட்டர் ரேஷியோ மோர் தென் 30. ஓகே, 30 இருக்கணும். கரெக்ட் ஓகேங்களா, மோர் தென் 30. இது வந்துட்டு ஸோ இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்துட்டு 120 இருக்கும் ஓகேங்களா. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ மோர் தென் 120. ஓகே, லாங் காலத்துக்கு. லென்த் டு டயமீட்டர் ரேஷியோ இது வந்துட்டு லென்த் டு டயமீட்டர் ரேஷியோ அதை தான் இப்படி கொடுத்துருக்கோம். லென்த் லெஸ் தென் 8 டைம்ஸ் த ரெஸ்பெக்டிவ் அதுதான் அது வந்துட்டு 8 இங்கே 30 ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்துட்டு ஷார்ட் காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட் காலம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ அது எப்படி ஃபெயில் ஆகும் அப்படின்னா வந்துட்டு க்ரஷிங். ஓகே, அது க்ரஷ் ஆகி ஃபெயில் ஆகும். ஸோ லாங் காலம் மாதிரி லாங் காலம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வளையும். ஷார்ட் காலம் குட்டையாக இருந்துச்சுன்னா வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு க்ரஷ் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கவர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் கவர்ஸு அது என்னென்ன சைஸில் அப்படின்னு. கிளியர் கவர் அட் த எண்ட் ஆஃப் பார்ஸ் ஓகேங்களா. கம்பி அதாவது கம்பியின் முடிவில் கிளியர் கவர். ஓகே, கம்பியோட முடிவில் கிளியர் கவர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஜென்ரல் கிளியர் கவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 25 mm வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ 25 mm இங்கே 25 mm எண்ட் ஆஃப் பார்ஸ். ஓகே, கிளியர் கவர் அட் எண்ட் ஆஃப் பார்ஸ் ஜென்ரலாக இருக்கிறது. ஸ்லாபுக்கு வந்துட்டு எவ்வளோ கிளியர் கவர் நம்ம கொடுப்போம் அப்படின்னா வந்துட்டு 15 ஓகேங்களா. 15 ஏன் அப்படி 15 கொடுக்குறோம்னா ஸோ ஸ்லாப் வந்துட்டு மேலே அது வந்துட்டு லோடு ஓகேங்களா. லோடு நம்ம எக்ஸ்ட்ரா கிளியர் கவர் கொடுக்க கான்கிரீட் திக்னஸ் அதிகமாகும், மொத்த ஸ்லாபோட திக்னஸ் அதிகமாகி லோடு அதிகமாகும் ஓகேங்களா. ஸோ கம்பி வெளி தெரியாமல் இருக்க அந்த 15 mm கிளியர் கவர் வந்துட்டு ஸ்லாப்ஸுக்கு வந்துட்டு போதும். அதான் வந்துட்டு மினிமம் எக்ஸ்போஷர் ஓகேங்களா. அதான் வந்துட்டு மினிமம் கிளியர் கவர் ஃபார் காலம்ஸ். ஓகே, காலத்துக்கு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு 40 ஓகே 40 mm காலத்துக்கு கொடுப்போம். இருக்கிறதுலே வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கு தான் கிளியர் கவர் அதிகமாக இருக்கும். ஓகே, 50 mm ஏன்னா சாயிலோட டைரக்ட் கான்டாக்டில் வந்துட்டு இருக்குது. ஓகே, அதனால மேக்ஸிமம் கவர். ஏன்னா சாயிலோட இப்போ கம்மியாக கொடுத்தோம்னா சப்போஸ் கம்பி கீழே போய் சாயிலில் போடும், அரிக்கும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால கீழே நிறைய தேவை ஓகேங்களா கவர். ஸோ 4 1 3 2 4 1 இது 3 இது 2 ஓகேங்களா. 4 1 3 2. ஸோ சைடில் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் ஓகேங்களா. Methods of site exploration dash method is possible to examine the ground for a maximum depth of 3 meter. நிலத்தின் ஆய்தலின் வழிகளில் டேஷ் வழிமுறையில் நிலத்தின் அதிகபட்சம் 3 மீட்டர் ஆழம் வரை சோதனை செய்யலாம். ஸோ அதாவது பூமியை வந்துட்டு இது பண்ணுறது ஓகேங்களா, ஓட்ட போடுறது. ஸோ ஓகே 3 மீட்டர் வரைக்கும் ஓகே மேக்ஸிமம் டெப்த் 3 மீட்டர் வரைக்கும்னா தோண்டி ஆய்வு செய்யுது ப்ரோபிங் ஓகேங்களா. தோன்றது ப்ரோபிங் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சாலிட் ஸ்டீல் ராட் எடுத்து அதை கிரவுண்டில் வச்சு அடியில் அந்த ஹார்ட் ஸ்டேட் அந்த கல் வர வரைக்கும் ஓகேங்களா, எங்கே வந்துட்டு தோண்ட முடியல கல் வர வரைக்கும் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பழைய மெத்தட். ஓகே, ரேப்பிடாக இது பண்ணுறது பழைய மெத்தட். மேக்ஸிமம் வந்துட்டு 3 மீட்டர் வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு 3 மீட்டருக்கு மேலேனா வந்துட்டு உங்களுக்கு வேற மெத்தட். ஓகே, இது வந்துட்டு ப்ரோபிங் தோண்டி ஆய்தல்.
Dash method is most commonly adopted to ascertain the depth at which usual mineral and oils are available. Okay, அதாவது எந்த மெத்தடை வச்சு பயனுள்ள தாதுக்கள் மற்றும் எண்ணெய் கிடைக்கக்கூடிய ஆழத்தை உறுதிப்படுத்த டேஷ் முறை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஸோ ஆப்ஷனை பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சப்சர்ஃபேஸ் சவுண்டிங், கீழ்பரப்பு ஒளி, ஒளி மூலியமா வந்துட்டு கிடையாது. டீப் போரிங், போர் பண்ணிலாம் இது பண்ண முடியாது. ஆகர் போரிங்லேயும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இது மூலியமா தான். ஓகேங்களா, மின்சார தடைத்திறன். ஏன் அப்படின்னா வந்துட்டு உள்ளார இருக்க மினரல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில், வேற மினரல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கண்டக்டிவிட்டி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதனால இந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு இவங்க இங்கே இவ்வளவு இந்த பொருள் இருக்கு அப்படின்னு மேப் பண்ணலாம் ஈஸியா. ரைட்டா, ஸோ ஆன்சர் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, மின்சார தடைத்திறன். டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் ஜென்ரலி டிட்டர்மைன் பை ரேங்கிங்ஸ் ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இதுதான் P/W 1 minus sin theta divided by 1 plus sin theta. ஓகே, மைனஸ் மேலே வரும், இது கீழே வரும். ஓகே, த ஹோல் ஸ்கொயர். ஸோ P வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில். ஓகே, பொதுவாக ரேங்கிங்ஸ் சூத்திரத்தின்படி அஸ்திவாரத்தின் ஆழம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் போடணும்னா டெப்த் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா W வந்துட்டு யூனிட் வெயிட் ஆஃப் த சாயில். ஸோ தீட்டா வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன். ஸோ இது வந்துட்டு டிட்டர்மைன்ஸ் மினிமம் டெப்த் ஆஃப் அ ஷாலோ ஃபவுண்டேஷன். மினிமமாக என்ன டெப்த்துக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் போடலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு ரேங்கிங்ஸ் ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, the depth of a concrete block below the masonry footing is also determined by the formula என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, depth of the concrete block below the masonry footing. ஓகே, ஒரு ஃபுட்டிங்க்கு கீழே ஓகே இந்த மாதிரி நம்ம ஒன்று போடுவோம். ஓகேங்களா, இது போடுவோம், இப்படி போட்டு இதுக்கு மேலே தான் வந்துட்டு இப்படி வைப்போம். இதுதான் வந்துட்டு ஃபுட்டிங். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா டெப்த் ஆஃப் த கான்கிரீட் பிளாக் பிலோ த மேசன்ரி ஃபுட்டிங், இந்த இது இருக்குல்ல, ஸோ இதுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு 5/60. ஓகே, 5/60 அதை வச்சு தான் வந்துட்டு கண்டுபிடிப்போம். அந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிப்போம் 5/60. ஸோ ட்ரெடிஷ்னல் மேசன்ரி அண்ட் ஃபவுண்டேஷன் டிராஃப்டிங் இந்த ஃபார்முலால தான் அப்போலேருந்து இருக்குது. ஓகேங்களா, டீங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு வாலோட திக்னஸ். ஓகே, அந்த வால் இருக்குல்ல மேலே, அதோட திக்னஸ். ஓகே, D is equal to 5/6T. அதான் ஃபார்முலா. Choose the wrong answer to give enough lateral stability to the structures against various disturbing horizontal forces. தவறான பதிலை தேர்வு செய்க. பல்வேறு இடையூறு விளைவிக்கும் கிடைமட்ட சக்திகளுக்கு எதிராக கட்டமைப்புகளுக்கு போதுமான பக்கவாட்டு நிலைத்தன்மை கொடுக்கிறது. இது எதுன்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன்ல எது தப்பான ஆன்சர்? ஓகே, எது அப்படின்னா lateral stability to the structure against various disturbing horizontal forces. எது வந்துட்டு இந்த lateral stability, ஓகே, lateral stability வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, இதில் எதெல்லாம் பில்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதுன்னா விண்டு, எர்த்குவேக்கு, மழை, ஹெவி ரெயின். சன்னுக்கும் இதுக்கும் ஒன்று இது வராது. சன்னுனால வந்துட்டு டெம்பரேச்சர் இதுதான் வரும். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர்லாம் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. அப்போ சன் தான் ஆன்சர். So wind, heavy rain and earthquakes generate significant horizontal shear force that the building must be physically braced. Okay, so இது எல்லாமே வந்துட்டு கிரியேட் பண்ணும். இது wind, earthquake எல்லாமே வந்துட்டு horizontal force வந்துட்டு shear force வந்து பில்டிங்க்கு கொடுக்கும். பட் சன் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காது. இதில் வெறும் டெம்பரேச்சர்னால வரக்கூடிய பிரச்சனை தான் வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ஒரு ரீகால். ஸோ மெயின் பார் இன் பீம் மினிமம் டயா வந்துட்டு 10 mm. ஓகே, 10 mmனு பார்த்தோம் பீமில். ஸோ அதே ப்ராக்டிக்கல் 12 mm. சிமெண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 28 நாளில். கிளியர் கவர் ஸ்லாப்ஸ் வந்துட்டு ஸ்லாபுக்கு வந்துட்டு 15 மீட்டர், பீம் எண்டுக்கு வந்துட்டு 25 மீட்டர், காலத்துக்கு 40, ஃபவுண்டேஷனுக்கு இருக்கிறதுலே அதிகம். ஷார்ட் காலம் த்ரெஷோல்டு வந்துட்டு லென்த்து. ஓகே, லென்த் வந்துட்டு 8, அதாவது லென்த் வந்துட்டு 8 times டயமீட்டர் வந்துட்டு இருக்கணும். இன்னொன்று ஸ்லண்டர்னஸ் ரேஷியோ வந்துட்டு 32 இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ அதான். ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடியுது. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்தர் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு யூ கேன் கான்டாக்ட் திஸ் நம்பர். ஓகேங்களா, ஸோ 8072014349. ஸோ டெஸ்ட் பேட்சஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூப்பா.